INC ஆன்லைன் மீடியாவின் முக்கிய செய்திகள். ஜனவரி 21 முதல் பிப்ரவரி 3ஆம் தேதி வரை NRBJP அரசின் குறைகளை மக்களிடம் எடுத்து சொல்ல புதுச்சேரி காங்கிரசின் நடைபயணம் வாக் ஃபார் புதுச்சேரி. NHM ஊழியர்கள் பணி நிரந்தர கோரிக்கைக்கு முதல்வர் ரங்கசாமி கைவிரிப்பு. புதுச்சேரி NHM பணியாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட முடிவு. கிருமாம்பாக்கம் காவல் நிலையம் எதிரே மனைப்பட்டாவை மீட்டு தர கோரி கிராம மக்கள் திடீர் சாலை மறியல். மத்திய நிதி அமைச்சரிடம் பொங்கல் பரிசு தொகையை மறந்துவிட்டு கோவில் கும்பாபிஷேகத்திற்கு அழைப்பு விடுத்த புதுச்சேரி பாஜக MLA. போலி மருந்து குற்றவாளிகள் ஜாமீனில் வெளியே வர உதவிய அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தல். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் பெயரை மாற்றியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உண்ணாவிரத போராட்டம். விரிவான செய்திகள். ஜனவரி 21 முதல் பிப்ரவரி 3ஆம் தேதி வரை NRBJP அரசின் நிர்வாக தோல்விகள், மக்கள் நலன் புறக்கணிப்பு, வேலை வாய்ப்பு இழப்பு, விலைவாசி உயர்வு உள்ளிட்ட பிரச்சனைகளை மக்களிடம் எடுத்து சொல்ல புதுச்சேரி காங்கிரஸ் முன்னெடுக்கும் மக்கள் தொடர்பு நடைபயணமே வாக் ஃபார் புதுச்சேரி. புதுச்சேரி காங்கிரசுடன் இணைந்து நம்முடைய உரிமைக்காக போராடுவோம். சட்டசபையில் அறிவித்து 9 மாதங்கள் கடந்தும் NHM ஊழியர்களின் பணி நிரந்தர கோரிக்கைக்கு முதல்வர் ரங்கசாமி நடவடிக்கை எடுக்காமல் கைவிரித்த நிலையில் வாக்குறுதி மீறலுக்கு எதிராக புதுச்சேரி NHM பணியாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளனர். இது அரசின் அலட்சியத்தை வெளிப்படுத்துகிறது. கிருமாம்பாக்கம் காவல் நிலையம் முன்பு புதிய மனைப்பட்டா வழங்காததை கண்டித்து கிராம மக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என குற்றம் சாட்டிய அவர்கள் உடனடி தலையீடு செய்து பட்டா வழங்க வேண்டும் என அதிகாரிகளை வலியுறுத்தினர். மத்திய நிதியமைச்சரை சந்தித்த புதுச்சேரி பாஜக MLA பொதுமக்கள் எதிர்பார்த்த பொங்கல் பரிசு தொகை விவகாரத்தை எடுத்து சொல்லாமல் கோவில் கும்பாபிஷேக அழைப்பில் மட்டுமே கவனம் செலுத்தியது மக்கள் நல கோரிக்கைகளை புறக்கணித்த அரசியல் என விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது. போலி மருந்து வழக்குகளில் குற்றவாளிகள் எளிதில் ஜாமீனில் வெளியே வர காரணமான அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை அவசியம் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. மக்கள் உயிரோடு தொடர்புடைய குற்றங்களில் அலட்சியம் காட்டியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் பெயரில் இருந்து தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் பெயரை ஒன்றிய அரசு நீக்கியதை கண்டித்து காங்கிரஸ் கட்சி தொடர் போராட்டங்களை நடத்தி வருகிறது. அந்த வகையில் அண்ணா சிலை அருகே அறவழி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் தலைவர் V. வைத்தியலிங்கம் MP, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் MOH ஷாஜகான், முன்னாள் அரசு கொறடா RKR அனந்தராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் MNR பாலன், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன், மகிழா காங்கிரஸ் தலைவி AR நிஷா உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் INC ஆன்லைன் மீடியா செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். தொடர்ந்து செய்தியை பார்க்க INC ஆன்லைன் மீடியாவுடன் இணைந்திருங்கள்.